எதிர்பார்க்காத ஒரு மேடை. ஃப்ரெண்டு பிரவீன், 2 பேரும் ஒரே டேட் ஆஃப் பர்த் 1980-31. யதார்த்தமாக சந்திக்க வந்தேன். கண்ணன் வந்து எனக்கு வந்து நான் உதவியாளராக இருக்கும்போது இருந்தே கண்ணன் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அமல்ராஜுக்கு வந்து கண்ணன் வந்து ரூம்மட்டாக இருந்தார். மணியத்தம் சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறந்தே அவர் எனக்கு பரிச்சயம். கண்ணனுடைய ஃபில்ம் மேக்கிங் எப்பயுமே வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணுற விதம், அஸ் ஏ ஃபில்ம் மேக்கராக ஒரு கதையை பெட்டராக ஃபில்ம் மேக்கராக ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர். தனஞ்சயன் சார் காம்பினேஷன், கண்டென்ட் காதலை, இவன் தந்திரன் 2 படமும் பெரிய வெற்றி. 3வது அவங்களுடைய காம்பினேஷனில் தனஞ்சயன் சாரோடைய ஸ்டோரியில் கண்ணன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நிச்சயம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த படத்துடைய டைட்டில் லுக்கிலேயே தெரியுது. அஸ் எ ஃப்ரெண்டாக கண்ணன் நிறைய வெற்றிகளை அடையணும். சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் கண்ணன். சினிமா முழுக்க சினிமாவை தவிர இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தனஞ்சயன் சார். ஒரு படி மேலே கண்ணனை விட சினிமா தான் அவருக்கு எல்லாமே. ஸோ அழகாக ஃபாரினில் போயிட்டு ஜம்முன்னு பொண்ணோடு இருக்காமல் சினிமா அது வந்து அவருடைய பேஷன். அதுதான் வந்து அவரை வந்து தினமும் இயக்கிட்டு இருக்குது. தினமும் அவரை வந்து சுறுசுறுப்பாகவும் ஓட வச்சிட்ருக்குது. இன்னமும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய கதைகள் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இப்போ ஸ்டோரி ரைட்டர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் பஞ்சு சார் மாதிரி, செல்வராஜ் சார் மாதிரி நிறைய ஸ்டோரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 படங்கள் பண்ண இயக்குநர்களாக இருக்காங்க. கண்ணை மூடிட்டு கதையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜா சார் சாங் போட்டு கொடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி வந்து படம் பண்ண இயக்குநர்கள், அதுக்கு காரணம் ஸ்டோரி ரைட்டர்ஸ். ஸோ நிறைய திரைப்படங்கள் வந்து தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறணும், ஸ்டோரி ரைட்டராகவும் இயக்குநர்களுக்கு தனஞ்சயன் சார் உதவணும். இந்த திரைப்படம் கண்ணன் சாருக்கு, அஸ் ஏ நண்பர் கண்ணனுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓகே, மியூசிக் டைரக்டர்ஸ் எல்வி முத்து கணேஷ், ப்ளீஸ் வாங்க. யார் வருவா? 2 பேரும் ஒன்றா வர போகிறீங்களா? பாதியாக பேச போகிறீங்களா? இல்லை ஒருத்தர்? இறைவன் அவர்களுக்கு வணக்கம். ப்ரெஸ் வந்திருக்கும் ப்ரெஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் என்னோடய டைரக்டர் சார் அண்ட் கண்ணன் சார், தனஞ்சயன் சார் அண்ட் அன்சிகா மேம். எங்களுக்கு அன்சிகா மேமோட 2nd படம் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த கண்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். படம் ஜூலை ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம்னா, தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரியே ஒரு சீனும் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது டோட்டலாகவே பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் சார் அதை பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் அஸ் டு டூ பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் வி தேங்க் போத் ஆஃப் தெம். ஏன்னா எங்களை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ தேங்க் பாலசுப்ரமணியம் சார் அண்ட் தினேஷ் செல்வராஜ் சார் ப்ளஸ் எடிட்டர் ஜிஜோ and the entire team. Thank you. Please watch the theaters. Thank you. ஃபினான்ஷியல் மிஸ்டர் பிரவீன் அவர்களை பேச அழைக்கிறோம். ரஜினி மாதிரி பேசக்கூடாது. ஓகே சார், இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் ஹன்சிகா மோட்வானி ஹஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஷி லுக்ஸ். அது சொல்லவே தேவையில்லை. யார் அவங்க ஃபேன்ஸ் இருக்கீங்களோ நான் சொல்லுவேன், யூ மஸ்ட் வாட்ச் இட். ஷி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் இன் இட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் செகண்ட் ஹாஃப் நீங்களே நினைக்க மாட்டீங்க இவங்கள ஹன்சிகா மோட்வானி. அப்படி த ட்ரெஸ் சென்ஸ், த ஆக்ட் ஆஃப் ஹர் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்ணன் சார் சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ஆஸ் எ டைரக்டர் மணிரத்னம் சார் கூட நிறைய ஷீஸ் டன். ஒரு பூச்சி அவருக்குள்ளே உள்ள இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நைஸ் டைரெக்ஷன் அவர் பண்ணியிருக்காரு. தனஞ்சய் சார் அஃப்கோர்ஸ் இன்னொரு பெரிய பூச்சி அவருக்குள்ளேயும் இருக்குது. இஸ் அ கிரேட் ரைட்டர் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ். வண்டர்ஃபுல் மூவி. ஸ்பெசிஃபிக்லி நானே வந்து இதில் எனக்கு ஒரு நல்ல யூ வில் கெட் அட் எண்ட் ஆஃப் த மூவி நீங்கள் ஒரு லெசன் எடுத்துகிட்டு போவீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த சப்ஜெக்டில் ஸ்டோரி லைன் வாஸ் வெரி நைஸ். அண்ட்
Hansika Motwani fans, don't miss this out. And Mahinder sir, Sushindran sir, my friend, Kuda Parandirkon, same date, same time, same birth, everything, almost 2-3 hours. So coincidence anyways. He's also, I love him, just told him, sonna odane vanditaringa. And all the actors and directors, music directors, you've done a great job. I hope this gives you a big success and a wonderful lifetime for you. From the bottom of my heart, I thank each of you here. I, Praveen Lalwani, as a financier, thank you so much. Bye. நெக்ஸ்ட்டு மிஸ்டர் ஈஸ்வரன் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் கண்ணன் அவர்கள் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் போல எனக்கு மிகவும் பிடித்தவர். நான் ஈடன் பார்க் ப்ரொமோட்டர் என்ற பெயரில் அனைத்து ஊர்களிலும் அப்பார்ட்மெண்ட் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கேன். இங்கே ஈசிஆரில் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய புது வீட்டுக்கு இவர் பிஹெச்டி காலேஜுக்கு விருந்தினராக வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்து வாழ்த்திய ஒரு சில நண்பர்களே அவரும் ஒருவர். மற்ற வந்தவர்களெல்லாம் ஈஸ்வரன் எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு பண்ணியிருக்கிறீர்கள், ஆனால் அவர் ஒருவர் தான் என்னுடைய மனைவிகிட்டையும் என்னுடைய மகள்கிட்டையும் சொன்னார், அற்புதமான வீடு, இவருடைய எண்ணம் போல உள்ளது என்று அன்பாக பாராட்டியவர். அப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு உடனே அவர் சொன்ன உடனே இன்று புறப்பட்டு வந்து விட்டேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எடுக்கும் இனி அனைத்து படங்களுக்கும் என்னுடைய முழு மனதுடன் சம்மதித்து அனைத்தும் செய்து கொடுப்பேன். அவர் ஒரு அடிக்கடி சொல்லுகிறார் திரு தனஞ்சயன் அவர்களை பற்றி. அவர் சொன்னார், அவர் படம் பார்த்து ஓகே என்றால் அது வெற்றி நிச்சயம் என்றார். யார் சார்? தனஞ்சயன் சார். என்னுடைய பிரிவிஸ்வரர் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தார். இன்று மறுபடியும் சொல்கிறார், அவர் வந்து வாழ்த்தினால் அது சக்ஸஸ், அதனால் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. மேலும் இங்கு வந்திருக்கும் கலைஞர்கள், இந்த காந்தாரி படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் மற்றும் வந்திருக்கிற நண்பர்கள், டைரக்டர்கள், மியூசிக் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் ஊட்டி கோத்தகிரியில் வில்லா எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். அத்தனை பேருக்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டில் வில்லா செய்து கொடுப்பேன் என்பதை கண்ணன் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2008 ஜெயங்கொண்டான் ஆரம்பித்தது. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் தான். எந்த படமாக இருந்தாலும் அதுக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எனக்கு என்னுடைய படங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ மீடியா பீப்புள்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் மிகப்பெரிய காரணம். அண்டு வந்து காந்தாரியை பற்றி இங்கே வந்துடுவோம். இது என்னுடைய தயாரிப்பில் உருவான ஒரு திரைப்படம். நிறைய பேசணும், ஏன்னா முத்து கணேஷ் மியூசிக் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. சைலன்ஸாக இருந்ததை விட நிறைய விஷயங்களை வந்து அவங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நல்ல டைம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மட்டுமே டைம் கொடுத்தோம். அந்தளவுக்கு அவங்க பண்ணாருங்க. ஸோ முத்து கணேஷோட ஒர்க்கு ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். தனஞ்சயன் சார் வந்து ஒரு பிரதர் மாதிரி. அவர் சொன்ன மாதிரி நிறைய சண்டை போடுவோம், கோச்சிப்போம், பேசாமல் கூட இருந்திருக்கோம். சம்டைம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும், திட்டிடுவோம், இது சரியில்லை சார், இது நல்லா வராதுன்னு சொல்லிவிடுவோம். எதுவாக இருந்தாலும் தைரியமாக நம்ம தனஞ்சயன் சார்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர், எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அடுத்த நாளே கூப்பிட்டு இல்லை நீ சொன்னது கரெக்டுன்னு சொல்லுவார். இல்லை அவர் சொன்னது கரெக்டு, நானே போய் சாரி சார், நீங்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் கரெக்டாக அது வரல சார், நான் திருப்பி அதை ரீஷூட் பண்ணிடுறேன் சார் உங்களுக்காகன்னு சொல்லி குட்டி குட்டி விஷயங்கள், சின்ன அவர்கிட்ட தனஞ்சயன் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப மைனூட்டாக ஒரு ஸ்மால் திங் கூட வந்து அந்த செட் ஒர்க்கில் வந்து அந்த பின்னாடி அது ரொம்ப அது பீரியடாக தெரியல, அது மட்டும் கொஞ்சம் நம்ம சிஜியில் மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தனஞ்சயன் சார் இன்வால்வ் ஆவார். அது வந்து அந்த படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உதவும். இது காந்தாரி வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அறிமுகம் தான் இந்த கூட்டம். இது வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், இப்படி ரெடி ஆகிடுச்சு, ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மியூசிக் லான்ச் இருக்குது, ட்ரெய்லர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நாங்கள் ரெடி ஆகிட்டோம்.
அண்டு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் வந்து மகேந்திர சார் வந்து ஒரு என்ன சொல்கிறேனே தெரில. அந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஃபினான்ஷியர், எந்த வித ஒரு முகம் சுளிக்காமல் எங்கள் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக போகும்போது எந்த நேரத்துலையும் ராத்திரியில் போய் கதவு தட்டினா கூட அது எங்கேருந்து வரும்னு அது ஒரு பரம ரகசியம். ஆனால் எங்களுக்கு வந்துடும், ஷூட்டிங் நடந்துடும். ஸோ மகேந்திர சார் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவருக்கு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும், நம்ம படம் திரும்பி வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 படங்களாக நான் அவர்கிட்ட வரவு செலவு வச்சிட்ருக்கேன். போன படம் கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணார். அந்த படம் நல்ல ஒரு நேம் கிடச்சிது எனக்கு. ஸோ அதுக்கு காரணம் மகேந்திரன் சார், இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் ஈஸ்வரன் சார் சமீபத்தில் கிடைச்ச ஒரு நல்ல நண்பர், அற்புதமான மனிதர், சினிமாவை நேசிக்கிறவர், அவருடைய வியாபாரம் பெரிய அளவில் ரீச் ஆகணும். அண்டு தொல்காப்பியன் ஸ்ரீனி 2 பேருமே வந்து ஸ்டோரி டிஸ்கஷன்லேருந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு வந்து சிஜி டீம் முக்கியமாக நான் வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக்கு அடுத்தது நான் சொல்லணும்னா சிஜி வெங்கி தான். வெங்கி ஒரு நிமிஷமா அவங்க அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு ஒர்க்கர்ஸ். அவங்க ஒரு யங்ஸ்டர்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள் படத்தில் வந்து நிறைய காக்கா, பாம்பு, வவ்வால், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லைன்னா அந்த படம் ஃபேக் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அவ்வளவு ஒரு அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு புது பசங்க தைரியமாக நம்பி கொடுத்தோம். ஆனால் அற்புதமாக பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் வெங்கி, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு சுசியை பற்றி சொல்லணும். சுசி வந்து நானும் சுசியும் ஒன்றா ஒரே இயரில் டைரக்டர் ஆனோம். ஸோ நான் 2008னா 2009 வெண்ணிலா கபடி குழு அன்னிலேருந்து நாங்கள் 2 பேரும் தொடர்ந்து டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்டைம்ஸ் அடி வாங்குவோம், திருப்பியும் கீழே விழுவோம், திருப்பியும் எழுந்துப்போம், திருப்பியும் படம் பண்ணுவோம். அவர் சுசி சொன்ன மாதிரி எனக்கு மட்டும் சினிமா இல்லை, சுசிக்கும் அப்படி தான். எங்கள் 2 பேருக்கும் சினிமாவை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருப்போம். நல்ல நல்ல படங்களை கொடுப்போம். நிச்சயமாக ஜெயங்கொண்டாம் போர், கண்டேன் காதலை, இவன் தந்திரன், பூமராங், இந்த மாதிரி கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரி நிச்சயமாக இந்த படம் காந்தாரி வந்து ஒரு பெரிய ரீச் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக அந்த அன்சிகா வந்து இந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அன்சிகாவுக்கு நான் இந்த விதத்தில் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா அவங்க இப்போ இங்கே இல்லை, அப்ராடில் இருக்காங்க. ஆடியோ லான்ச்சுக்கு கண்டிப்பாக வருவாங்க. பெரிய அளவுக்கு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் சொல்லணும். ஸோ அன்சிகாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் வந்து பிரவீன் சார் சின்ன சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி சொன்னார், அவருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது தேவைப்படும். அதுதான் பெரிய சப்போர்ட்டாக எனக்கு வந்து ரிஷி, அவர் காசிதன் கடவுள் வந்து ஒரு நல்ல நண்பர், அவர் பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு கோ டைரக்டர் மாதிரி, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி பக்கத்தில் இருந்து என்ன வேணுமோ எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தாரு. இந்த நேரத்தில் ரிஷிக்கும், அவர் ரவி சாருக்கும், அண்டு ராதா சார், அண்டு எல்லா நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். கோபி சாருக்கு, பிரதீப், எல்லாருக்கும். அண்டு இந்த படம் இன்னும் நிறைய பேசும். படம் பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் வந்து இந்த காந்தாரி படத்தை பற்றின ஒரு அறிமுகத்துக்கு வந்து வேற ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்து இதை கவர் பண்ணி இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற உங்களுக்கு என் சிறந்தாழ்ந்த நன்றிகள். வணக்கம்.